லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, அட்வான்ஸ் டிப்ளமோ டிஒய்பிடி படிச்சிருக்காங்க. குடியாத்தம் காமாட்சி முன்பேட்டை திருவண்ணாமலை மண்டல பொறுப்பாசிரியர்கள் தலைவர் அனைவருக்கும், அனைத்து நிலை அறக்கட்டளை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனை எங்கே தேடுவது? கேக்குதுங்களா? இறைவனை எங்கே தேடுவது? மனவள கலைக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் என்னோட அனுபவம் தான் நான் பேசுறேன். இறைவன் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் கோயில்ல இருக்கிறாங்க, திருப்பதியில இருக்கிறாங்க, திருத்தணியில் இருக்கிறாங்க, இப்படிதான் நான் நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கிறாங்க, இந்த மாதிரி தான். அப்போ பக்தி மார்க்கத்துல நம்ம எல்லாரும் நம்ம பெரியவங்க சொன்னதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு அப்படின்றது, சிலை வழிபாடு எப்படி வச்சாங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ உணர்ந்தாங்க, உணர்ந்த ஞானிகள், அப்போ உணர்ந்தோர் சிலர், உணராதோர் பலர், அவங்களுக்காக வச்சாங்க. சரி, இவங்க பக்தி மார்க்கத்துல கொடுத்த அற வழி நின்று வாழ்ந்தோன்றதுக்காக, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களை நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்குனதுதான் சிலை வணக்கம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ அந்த நம்ம இறைவனை நம்ம புறத்தே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னும் போது நம்மளால நமக்குள்ள இருக்கிற அமைதியை தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்றது. அப்போ வாழ்க்கையில சிக்கல் வருது, கவலை வருது, துன்பங்கள் வருது. அப்போ எனக்கே கூட பாத்தீங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நாம புறத்துல தேடும் போது எனக்கு அந்த அமைதி கிடைச்சதானும் போது இல்லை அப்படின்றதுதான். அப்போ பொருள் விரயமும் நேரமும் ஆனதுதான் சங்கடமான ஒரு விஷயம். அப்ப அந்த சடங்குகள் மூலியமா எதையுமே நாம சரி பண்ணிக்க முடியாது அப்படின்றது உணர முடிஞ்சது. அது எப்போ அப்படின்னா, மனவள கலைக்குள்ள முன்னாடி இருந்தாலும் தத்துவங்கள்ல ஆழ்ந்த ஈடுபாடு அந்த டைம்ல கிடையாது. பாத்தீங்கன்னா ஏதோ உடலுக்காக நம்ம உடற்பயிற்சி பண்றோம். அப்ப அந்த வாழ்க்கையில ஒரு அடி வாங்கும் போதுதான் எப்படி இருக்குங்க, எல்லாமே தத்துவத்துக்குள்ள நம்ம ஆழ்ந்து போறோம். அப்ப தூணிலும் இருப்பான், குறும்பிலும் இருப்பான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப எந்த பக்கம் இறைவன் இல்லாத இடம் காலை நீட்டி உட்காரும் போது சொன்னாங்க, இறைவன் இருக்கிற பக்கம் இல்லையா, அப்ப எங்க இல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி காட்சிகளை பார்த்ததுதான். அப்ப தூணில எப்படி இருப்பாங்க, மிகப்பெரிய அளவுல இருப்பாங்க, துரும்புல சிறிய அளவுல இருப்பாங்க. அப்போ கல்லாக இருக்கிறதும் இறைவன் தான். அந்த இறைவன்ல நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, கடவுளை வணங்கும் போது கருத்திலே முடிச்சிருப்பாரு மகிழ்ச்சி, அதெல்லாம் தெரியாது. அப்ப இறைவன் அங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கருத்துல நம்மளால நம்மளை உணர முடியுமான்னா, கல்லாக இருக்கக்கூடிய இறைவன்ல நம்ம உணர முடியல. அப்போ உணரணும்னா எதோட இணையணும் அப்படின்றது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால உணர முடியும் அப்படின்றது உணர முடியுது. அப்ப அந்த சிலையா கல்லா உருவாக்கப்பட்டது, மனிதனால உருவாக்கப்பட்டது. அப்ப மனிதனால உருவாக்கப்பட்ட ஒன்னால உணர முடியல அப்படின்றது மகிழ்ச்சியோட தத்துவத்துக்குள்ள வரும்போதுதான் உணர முடிஞ்சது. அப்போ நமக்குள்ள போகும்போது மட்டும்தான் இறைவனை உணர முடியும். சொல்லுவாங்க இல்லைங்களா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், வல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றத எப்போ நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னும் போது என்னங்க, குரு வழியில தீட்சை வாங்கி அகம் நோக்கி நாம பயணிக்கும் போது மட்டுமே தான் அந்த உணர்வு நம்மளால உணர முடியுது. அதுக்கு முன்ன தெரியல. அப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்காணி இல்லென்று கல்லாம்பல செய்வார், கண்காணி எங்கும் இருந்தானே. அப்பதான் கல ஒழிந்தாரு அப்படின்னு சொல்லும் போது அது வரைக்கும் எப்படி இருக்கு, உரு வழிபாடுல எப்படி இருக்கு, மெஜாரிட்டி பீப்புள் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் படிச்சுட்டு மகா வாக்கியங்கள் எல்லாமே அந்த புராணங்கள் எல்லாம் படிக்கும் போது இதிகாசங்கள் அதன் வழி பின்பற்றுறது ரொம்ப கம்மி, பயிற்சி கிடையாது அதுல. அப்போ என்னாலையும் அதனாலதான் புரிஞ்சுக்க முடியல. ஒரு வாழ்க்கை சிக்கல் வரும்போது எங்கெல்லாம் தேடலாம், எங்கெல்லாம் போனா தீர்வு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்குள்ள போகும்போதுதான் உணர முடியுதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம மகிழ்ச்சியை வழி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லநிலை கூட்டில்லை. அப்போ அந்த காலத்துல எதுக்கு வச்சாங்க, பூச்சி புழுக்கள் இதெல்லாம் உள்ள போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒழுக்கத்தை காத்துக்கிறதுக்காகவும் கருவு தாழ்பாலாம் வச்சாங்க. அப்போ எந்த வழியில போகும்போது நம்மளால இறைவனை உணர முடியும் அப்படின்ற போது குரு வழியில போகும்போதுதான் உணர முடியும். அகம் நோக்கி நாம செல்லும் போதுதான் உணர
முடியும். அப்ப இறைவன் எதுவா இருக்குது அப்படின்னும் போது நமக்கு எல்லாம் வல்ல தெய்வம் வந்து எங்கும் உள்ளது நீக்கமர அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மஞான பாடல், பிரம்மஞானம், பிரம்மநிலை விளக்கம் எல்லாத்துலயும் நமக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க. இறைவெளியே தன்னிறைக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மணிப்பொருள சூழலும் நோன்பின்னா நமக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். நேரம் கருதி எவ்வளவு கரெக்டா பேச முடியுமோ பேச. அப்ப எது தெய்வம்? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நிறைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எது இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்குது. எங்கும் இயக்கமாக இருக்குது, வற்றா இருப்பா இருக்குது, பேராற்றலா இருக்குது, பேரறிவா இருக்குது. எப்படி நம்ம பாக்குறோம்? இதை வந்து நமக்குள்ள பாக்குறோம். நமக்குள்ள நடக்கிற சாப்பிட சாப்பாடு ஏழுக்காதான் எப்படி ஆகுது இந்த உணவு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ரோஜா மலரை பாக்குறோம். இதை வந்து விஞ்ஞானத்தினால செய்ய முடியுங்களா? அந்த மனமுள்ள ரோஜா மலரை கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ அன்னை சொல்லுவாங்க, பனித்துளி போல் அளவான நாதவிந்து பரிணாமம் பல்அவையங்களாக எப்படி ஆச்சு? சிந்திக்கிறோம் இல்லைங்களா? மகரிஷி ஐயாவுடைய கவியை சிந்திக்கும் போது அப்போ அந்த ரெண்டு நாதவிந்து பாத்தீங்கன்னா, அப்போ அந்த ஒரு செல்லுல வந்து அந்த ரெட் மில்க் அப்ப அதுக்குள்ள இருக்கும் போது அங்க இருந்துதான் உணவு எடுத்துக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம எங்க கத்துக்கிட்டோம்? மனவளக்கலைக்குள்ள வந்துதான் நமக்கு. இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? குழந்தை வெளியே வந்தவுடனே பால் அன்னை மடியில. அப்போ இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? இதெல்லாம் சிந்திக்கும் போது அதுக்கு முன்ன அந்த சிந்தனையே கிடையாது. அப்ப அந்த வழியில பாத்தீங்கன்னா இறைவன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னும் போது சடப்பொருளை எப்படி இருக்காங்க? வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கா இருக்கிறார். அப்போ உயிரினங்கள்ல உணர்தல், பிரித்துணர்தல் நம்ம உணர்ந்திருக்கோம், நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இப்படி இருக்கிறாங்க இறைவன் அப்படின்னும் போது எப்படிலாம் இருக்காங்கன்னும் போது இறைநிலை சுத்தவெளி சூன்யமா இருக்குது, இருளாக இருக்குது, மௌனமாக இருக்குது, பேரறிவா பேராற்றலா இருக்குது, இருளாகவே இருக்குது. அததான் நம்ம வந்து பேரறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது நமக்குள்ளாவும் இருக்குது. நமக்குள்ளாக இருக்கிறதுக்கான எப்படிலாம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த வழியில நம்ம சிந்தனை கூட்டு போனவர் வந்து குரு தான் கூட்டு போனார். அப்போ அந்த ஒரு தெளிவு. அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவு தன்னை அறிந்த பின்னே தன்னை தானே அர்ச்சிக்க தானும் தானே. நாம எதுக்காக பிறந்தோம்? நாம எதுக்காக வாழ்றோம்? எதனால இந்த வாழ்க்கை சிக்கல்? எதனால இந்த துன்பங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்? நம்ம எங்க போகணும்? இதெல்லாம் குருவின் வழியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போதுதான் அப்போ நம்ம அகம் நோக்கி பயணிக்கிறோம். அப்ப அந்த இடத்துலதான் நம்மளுடைய தவறுகள் சீராக தெரிகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சூழல் சிக்கல் எல்லாத்துக்கும் எல்லா தெளிவும் மனவளக்கலைக்குள்ள எல்லாமும் கத்துக்கும் போதுதான் நமக்கு முழுசா புரியுது இல்லைங்களா? அப்போ வாழ்க்கை தத்துவங்கள்ல நமக்கு அறிவுநிலை படிகள்ல அப்ப உணர்ந்தது மகரிஷி கொடுத்திருக்காங்க. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரு. அப்போ விளக்க வழியில வாழ்றோம். அப்ப நம்ம எதுக்காக சிக்கல்? பழக்க வழியில வாழ்றதுனால. அப்போ இன்னைக்கு தன்னை அறியணும் அப்படின்னும் போது அறம் நின்று வாழும் போது வாழ்க்கை எந்த அளவுக்கு சீராகுது. அப்ப அமைதி எங்க தேடுறோம்? நம்ம புறத்துல தேடும் போது அந்த அமைதி கிடைக்கல. கல்லாத இருக்கிற இறைவனையும் உணர முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த வரைக்கும் ஒன்றும் புரியல. அப்போ பாத்தீங்கன்னா அங்க வந்து தற்காலிக அமைதி மட்டுமே கிடைக்குது. அப்போ நமக்குள்ள இருக்க அமைதி என்னைக்குமே நிலையா இருக்கணும்னா நமக்குள்ள கடந்து போகும்போதுதான். அப்ப என்ன சொன்னாங்க? கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அது வந்து கடவுளாச்சு அப்படி உள் கடந்து பார்க்கும்போது மட்டும்தானே நமக்குள்ள உணர முடியும் அப்படின்றது உணர்வா. இப்போ இந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நமக்குள்ள போகும்போதுதான் நமக்கு கிடைக்குது அப்படின்றது மகான் நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா வழியில நாம எல்லாரும் நம்ம பெற்றிருக்கிறோம்னா நம்ம ரொம்ப பெரிய பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். இனி வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது. அச்சமும் பயமும் கவலையும் எங்க போச்சுங்க? நமக்குள்ள போகும்போதுதான் போச்சு. இறைவெளி எப்படி இருக்குது அப்படின்றது சுத்த வெளியா இருக்குது அப்படின்றது. அப்ப அந்த இருளத்தான் நாம வந்து மானசீகமா வணங்குறோம். அப்ப அது தெரியும். அது தெரியாதவங்களுக்காக தானே அந்த வழிபாடு வச்சாங்க. அதுவும் தவறல்ல அப்படின்றதுதான். அப்போ நாம நமக்கு ஐயா கொடுத்த நெறியில நம்ம வாழும்போது கண்டிப்பா அறமின்று வாழணும் அப்படின்ற ஒரு உணர்வோட நம்ம எப்பவும் இருக்கணும் அப்படின்றதுதான். அப்ப நிறைய விஷயங்கள் நிறைய தெளிவு கிடைக்கும் போது மனவளக்கலை உண்மையிலே அம்மா சொன்னாங்க, மனவளக்கலை பொக்கிஷம் அது நம்ம கையில கிடைச்சிருக்கு. எல்லா வகையில நாம நமக்குள்ள நம்மளுடைய இந்த பயணத்துக்காக நம்ம கண்டிப்பா உள்கடந்து சென்று நாமும் வாழ்ந்து பிறருக்கும் வழிகாட்டி வாழ நமக்கு கிடைச்சது தொண்டு. அறமின்று வாழும், குருவின் வழியில் வாழும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நிறைய கவிதை சொல்றாங்க. பட் ஆனால் நேரம் சந்தோஷம்.
சும்மா வந்து ஒரு சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பெல்லாம் இல்லை. கடவுள் எங்க இருக்கிறார் சொல்லி திருநிலையம் மனிதனவன் பிறவி